கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பிரதமர் நரேந்திர மோடி 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணமாக சென்றிருக்கிறார். அதில் முதலாவதாக இந்தோனேஷியா, பிறகு இதில் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் அடங்கும். இதில் இந்தோனேஷியாவில் மிக முக்கியமான பல ஒப்பந்தங்களில் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். 2 நாடுகளுக்கும் இடையே இது கடந்த பல மாதங்களாகவே இதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும். இப்போ போகும்பொழுது வெறும் கையெழுத்திடுதல், ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான். இதில் நரேந்திர மோடியும் இந்தோனேஷியாவின் அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ அவரும் பேசுகிற பல சிறு சிறு துண்டுகள் பார்த்தேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பொதுவாக நம்ம வெவ்வேறு நாடுகளில் இந்த மாதிரியான சுற்றுப்பயணங்கள்லாம் நடக்கும் பொழுது பிற நாட்டு அதிபர்கள் எல்லாம் அப்படி ஒரு மனம் திறந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. ஆனால் பிரபோவோ சுபியாந்தோ பேச்சு ரொம்ப இயல்பாக ஆங்கிலத்தில் ரொம்ப நிதானமாக அருமையாக பல விஷயங்களை பேசினார். அதில் 1-2 நான் தொட்டு செல்கிறேன். ஏன்னா இந்த 2 பேரும் என்ன பேசினார்கள் அப்படிங்கிறத விட என்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். இது நம்முடைய அயலுறவுத்துறை அமைச்சகம் ஒரு விரிவான சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு 20 கார்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம காணொலியில் இணைப்போம். என்னென்னலாம் இந்த ஸ்டேட் விசிட்டும் போது என்னெல்லாம் நடந்திருக்கு, எந்தெந்த துறைகளிலெல்லாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், அது நமக்கு என்ன கொடுக்க போகிறது அப்படின்னு கார்டாக உங்களுக்கு ஒரு 20 கார்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம குவிக்காக பார்த்துருவோம். என்னென்ன துறைகளெல்லாம் அவங்க கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு 16 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் ஒரு கிளப்டாக ஒரு 4 பெரும் துறைகள் அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். முக்கியமாக டிஃபென்ஸ், 2 நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு தொடர்பாக பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2 வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தம். அது நான் வர்த்தகம்ங்கிறது ரொம்ப ப்ராடாக எடுத்துக்கிறேன். ப்ராட் அப்படின்னா நாம் அங்கே முதலீடு செய்தல், 2 நாடுகளுக்கு இடையேயான ஏற்றுமதி இறக்குமதி என்பதை அதிகரித்தல், ஒரு பெரும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மலாக்கா நீரிணைப்பு ஒட்டி ஒரு துறைமுகத்தை விரிவாக்குவது அப்படிங்கிற தொடர்பானது. இது எல்லாம் கிளப் பண்ணி நம்ம ஒரு ஒப்பந்தமாக பார்க்கலாம். இன்னொன்று கலாச்சாரம் தொடர்பானது. இப்போ கலாச்சாரம் அப்படிங்கும் பொழுது கலாச்சாரம் மட்டும் இல்லை, கலாச்சாரம் கல்வி அப்படின்னு ஒரு ப்ராட் ஏரியா ஒன்று எடுத்துப்போம். அதில் ரொம்ப முக்கியமானதாக பிரம்பனன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில். இப்போ இந்தோனேஷியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே பௌத்த ஹிந்து கலாச்சாரங்கள் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு அங்கே போய் ஆழமாக வேரூன்றி இருக்கின்றன. இன்றைக்கும் அந்த நாட்டில் இந்துக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அது பெரும்பான்மை முஸ்லீம் நாடாக ஆகிவிட்டது. ஆனால் கலாச்சார ரீதியில் அது ஒரு இந்து நாடாகத்தான் இருக்கிறது. கருடன் தான் அவர்களுடைய எம்ப்ளம். கருடன் வெறும் ஒரு கழுகல்ல. அமெரிக்காலையும் தான் ஒரு பால்டீகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தோனேஷியாவை பொறுத்தவரை அது கருடன் தான். அது அங்கே மக்களுடைய பெயர்கள், அவங்களுடைய பிரசிடெண்ட்டே பிரபோவோ சுபியாந்தோவே பேசும்பொழுதே சொல்கிறாரு, எங்களுடைய மொழியில் 50% சொற்கள் சமஸ்கிருதத்திலிருந்து வந்திருக்கிறது. நாங்கள் அடிப்படையில் கலாச்சார ரீதியாக நாங்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிக்காக போயிட்டார். அவர் அதை பற்றி பேசும்பொழுது, நான் இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேட் விசிட் சென்ற ஆண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணேன். இது அவரே சொன்னது. அதை கேட்கும்பொழுது எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. நான் உடனடியாக ட்விட்டரில் அது குறித்து நான் என்னுடைய கமெண்ட்டை உடனடியாக பதிவு பண்ணேன். அதில் அவர் சொல்கிறார், நான் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணேன். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் நான் ஒரு இந்தியன், எனக்கு இந்தியன் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அது ரொம்ப அப்ராக்சிமேட்டாக இன்டர்பிரேட் பண்ணிப்போம் இப்போதைக்கு. ஏன்னா எல்லா இடங்களிலும் மக்களுடைய வரவுங்கிறது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இடம்பெயர்தல்ங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதனால தான் எனக்கு மியூசிக் கேட்டால், அதுவும் இந்திய மியூசிக் கேட்டால் அப்படியே என் உடம்பு ஆட ஆரம்பிச்சிடும். என்னுடைய மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, என்னுடைய ஜென்ரல்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனாலும் என்னால் அதை என்னை கட்டுப்படுத்த முடியாது. இன்ஃபேக்ட் அவங்களே ஒரேடியாக ஆடக்கூடியவங்க. அவங்கெல்லாம் ஒருவேளை டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்க அத்தனை பேருக்கும் இந்திய டிஎன்ஏ இருக்கலாம். இது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் சொல்கிறது, அதோடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அவர் எப்படி பார்க்குறாரு, இன்னும் ஒரு சில இடங்களில் போகிறாரு. நான் அரசியலுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல, நான் பிரதமர் நரேந்திர மோடி என்னென்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறாரு அவரை நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்.
அவர் என்ன அந்த நாட்டில் என்ன மாதிரி திட்டங்கள் செய்கிறாரோ அந்த திட்டங்களை எல்லாம் நான் செயல்படுத்த முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறார். ஸோ கலாச்சாரம் தொடர்பானது, ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் தொடர்பானது, இப்படி நம்ம வந்து பல விதங்களில் வந்து நம்ம இதை பார்க்கலாம். அது தொகுத்து நான் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் இதில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை தாண்டி வந்து பல 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 விஷயங்கள் நுணுக்கமாக போகிறதாக இருந்தால் சிலவற்றை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன், மற்றதெல்லாம் வந்து சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். முதல்ல வந்து டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். இந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டுங்கிறது வந்து ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒரு புள்ளி ஒன்று பார்த்துருவோம். சீனாவை ஒட்டி இருக்கக்கூடிய பல நாடுகள் சீனாவால் ஒரு பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன. இதில் வந்து பிலிப்பைன்ஸ் உண்டு, இந்தோனேஷியா உண்டு, வியட்நாம் உண்டு. இந்த நாடுகள் எல்லாம் அங்கெல்லாம் சீன முதலீடுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் சீனா வந்து அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ அவர்களுக்கு வந்து ஆயுதங்கள் வேண்டும். அப்போ அமெரிக்க ஆயுதங்களை நம்பலாம். மூன்றாவதாக வேறு ஒரு ஆயுத சப்ளையரும் ஆயுதம் தாண்டிய ஸ்ட்ராட்டஜிக் சப்ளையர் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னா அந்த இடத்துல இந்தியா வருது. ஸோ இந்த இடத்துல தான் ரெண்டாவதாக அந்த பிரம்மோஸ் மிசைல் அக்ரிமெண்ட் வருது. ராய்டர்ஸில் ஒரு ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மிலிட்ரி மட்டுமே கிட்டத்தட்ட 200 to 350 மில்லியன் டாலர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டம் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறத அது வந்து ஒரு மாதிரி ஃபைனலைஸ் ஆகும். எதெல்லாம் இதை இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, இந்த மிசைல் சிஸ்டம்ஸ், சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரைனிங். இப்போ நீங்கள் மிசைலை வச்சுட்டு சும்மா ஒரு பட்டன் அமுத்தினாலாம் போகாது, ட்ரெயின் பண்ணணும். ஆப்ரேட்டர் ட்ரைனிங், மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் அண்ட் அதர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் லாங் டேர்ம் டிப்ளாய்மெண்ட். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கும். ஒன்று பிரம்மோஸோடது, பிரம்மோஸ் மிசைல். ரெண்டாவது அஸ்த்ரா மிசைல் சிஸ்டம். இது வந்து ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து ஏற்கனவே அவர்களிடம் இருக்கக்கூடிய சுக்கோய், ரஷ்யாவிலிருந்து இந்தோனேஷியா வாங்கி இருக்கக்கூடிய அவர்களுடைய ஏர்ஃபோர்ஸில் இப்பொழுதைக்கு பயன்படுத்தக்கூடிய சுக்கோய் ஃபைட்டர் ஜெட்டில் இணைத்து கொள்ளலாம். அப்போ அந்த ஜெட்டோட இந்த அஸ்த்ரா மிசைல்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், அதாவது கண் பார்வையை தாண்டி. இப்போ கண் பார்வை இருக்குது, அப்போ அங்கே எதிரியுடைய விமானம் போயிட்டுருக்கு, அந்த விமானத்தை தாக்குங்கிறதை தாண்டி த்ரூ சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் நம்ம கண் பார்வையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு இலக்கை அழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அஸ்த்ரா மிசைல் சிஸ்டம். ஸோ இது வந்து ரெண்டாவது. இந்த வெப்பன் சிஸ்டம்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, ராய்டர்ஸ் வந்து அழகாக அதை கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனைனா, சைனாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி இண்டோ பசிபிக். அதுதான், அது வந்து இந்தியாவுக்கும் அது ஒரு அச்சுறுத்தல், இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த நாடுகளுக்கும் அது ஒரு அச்சுறுத்தல். இந்த அச்சுறுத்தலை வந்து எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இது தேவை. இது வந்து நான் சொன்ன மாதிரி இவங்க இந்த பிரம்மோஸ் மிசைல்ஸ் வந்து இந்தோனேஷியா மட்டுமல்ல, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் முதலாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வரை, துருக்கியை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள், கிரேக்கம், சைப்ரஸ், அர்மீனியா போன்ற நாடுகள், இவர்கள் எல்லோருமே இதில் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். இந்தியா வந்து அவர்களோடு தொடர்ச்சியாக அக்ரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஸோ நம்ம டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட், பிரம்மோஸ் மிசைல் அக்ரிமெண்ட், அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல் அக்ரிமெண்ட் சொல்லியாச்சு. அடுத்து இந்த டிஃபென்ஸ் பார்ட்டை விட்டுடுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டர்ஸ், இதுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையே. பொதுவாக இந்தியா வந்து சில நாடுகளோடு ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த விவசாயம் தொடர்பாக. முக்கியமாக ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளோடு இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா இந்திய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பொருட்களை பிற நாடுகள் இருந்தெல்லாம் நாம் பொதுவாக பெறமாட்டோம். ஏன்னா அது வந்து அவங்க ஸ்வாம் பண்ணிடுவாங்க இந்திய மார்க்கெட்டை. அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஃபார்மர்ஸ். இந்தியாவில் எல்லாமே வந்து சின்ன சின்ன ஃபார்மர்ஸ். மாறாக இந்த மோர் லைக் டெக்னாலஜி ஒப்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி சம்மந்தமாக, மாடர்ன் ஃபார்மிங் டெக்னாலஜி, சயின்டிஃபிக் எக்ஸ்பர்டைஸ், அதை வந்து இந்தியா ஷேர் பண்ணிக்கிற மாதிரியாக இந்தோனேஷியாவோடு ஒரு ஒப்பந்தம். அதோட எக்ஸ்டென்ஷனாக வந்து ஃபிஷரிஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து நமக்கு இந்த மேரிடைம் செக்யூரிட்டி. இப்போ நம்ம ரொம்ப அதனால் பாதிக்கப்படுறோம். இப்போ பார்த்திங்கன்னா
நேற்றைக்கு அமெரிக்கா ஈரான் இடையே நடந்திருக்கக்கூடிய இந்த அமைதி ஒப்பந்தம் அது அமைதியில்லா ஒப்பந்தமாக இருக்குது. நேற்றைக்கு ஈரான் கத்தாரிலிருந்து இந்தியா செல்லவிருந்த ஒரு எண்ணெய் கப்பல் மீது ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் சவுதி அரேபியாவுடைய ஒரு கப்பல் மீதும் அது ஒரு அட்டாக் ஒன்று பண்ணியிருக்கு. இதனால் அமெரிக்கா கடுப்பாகி ஒரு 50 இடங்களில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இப்போ நம்ம ஒரு பக்கம் அமைதி ஒப்பந்தம்னு சொல்லிட்டு இருக்கோம், 50 இடங்களை தாக்கி அழித்திருக்கிறார்கள். ஸோ அதை விட்டுருவோம், அதை தாண்டி வந்துடுவோம். அது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு, அதன் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களின் பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு ஈரான் ஒரு அச்சுறுத்தலாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதை இவங்க மலாக்கா நீரிணைப்பு பக்கத்தில் பாதுகாப்புக்கான ஒரு ஒப்பந்தத்தை 2 நாடுகளும் மேரிடைம் செக்யூரிட்டி, கடல்சார் பாதுகாப்பு, அதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ 2 நாடுகளுடைய கடற்படைகளும் கோஸ்ட் கார்டு, கடலோர காவல் படை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடியது மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நான் ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்கறது இதற்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய இந்த சபாங் போர்ட், சபாங் துறைமுகம், இந்தோனேஷியாவில் இருக்கிறது தான் இந்த சபாங் துறைமுகம்ங்கிறது. இதை இந்தியாவுடைய அந்தமான் நிக்கோபார் தீவுகளோடு இணைக்கும் கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விதமாக போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியா தன்னுடைய முதலீட்டில் பெருமளவு அதில் மாற்றத்தை கொண்டு வரும். இந்த சபாங் போர்ட்டில் ஏற்கனவே கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஒன்றில் இந்தியா இறங்கியிருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்தியா நிக்கோபாரில் ஓன் போர்ட், ஒரு மாபெரும் போர்ட் ஒன்று கட்டப்போகிறது. அதே சமயம் அருகிலேயே இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவுடைய சபாங் போர்ட்டையும் அது பெருமளவுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ண போகிறது. அடுத்தது எங்கே போனாலும் இந்த ஏரியாவை ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இந்தியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பார்ட்னர்ஷிப். இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்த்துக்கோம். இனி வரக்கூடிய, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மற்றும் இனி வரக்கூடிய மின்னணுத்துறை, எலக்ட்ரானிக்ஸ், இந்த எலக்ட்ரானிக் துறையில் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வைக்க ஆரம்பித்து விட்டது. இதில் மேஜர் ஆள் யாருன்னா சைனா தான். அவங்க அதோடைய மைன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பல்வேறு நாடுகள் இன்க்ளூடிங் ஆஃப்ரிக்கா. ப்ரொடக்ஷன் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சப்ளை முழுக்க முழுக்க தங்களுடைய கையில் வச்சுருக்காங்க. டு த எக்ஸ்டென்ட் தட் அவங்க அமெரிக்காவையே மிரட்டுறாங்க, நீ எங்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கலைன்னா உனக்கு தேவையான கிரிட்டிக்கல் மினரல்ஸை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் இந்தோனேஷியா மைனிங்க்கு பெயர் போனது. அங்கே கரி முதற்கொண்டு பல்வேறு தாதுக்களை அங்கே மைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நேச்சுரலாகவே இதுவும் கிடைக்க போகிறது, கிரிட்டிக்கல் எர்த் மினரல்ஸ். அதில் ஒரு பிரைமரி கிளைம் நம்ம சேர்ந்து அதில் இணைந்து பணியாற்றுவோம். அது என்னென்ன மாதிரியானதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் நம்ம எது சொல்கிறோம் அப்படின்னா, நிக்கல், கோபால்ட், பாக்சைட் அலுமினிய தாது, ரேர் எர்த் எலிமெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் பேட்டரிஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். இது எல்லாத்துக்கும் தேவையான முதலீடுகளை கொண்டு வருவதிலிருந்து வெறும் வெட்டி எடுத்து இன்னொருத்தட்ட கொடுக்கறது இல்லை, டவுன் ஸ்ட்ரீம் மேனுஃபேக்சரிங், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. அதை பிரித்து எடுத்தல். அதை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா க்ளீன் எனர்ஜி இன்றைக்கி முழுக்க முழுக்க உங்களுக்கு ரினியூவபிள் எனர்ஜியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை வைக்கிறது. பேட்ரிஸ், இன்றைக்கி எலக்ட்ரிக் கார்ஸில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரிஸ்லாம் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுது. ஸோ அது அடுத்தது இது. அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோஆப்ரேஷன். இதை நான் ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிடுறேன், ஏன்னா எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கை குலுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் யார் எங்கே போக போகிறாங்கங்கிறத இன்னொரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் நமக்கு தெரிய போகுது. இன்றைக்கு சில நாடுகள் ரொம்ப முன்னணியில் போயிட்டாங்க. அமெரிக்கா, அந்த முக்கியமான ஏஐ நிறுவனங்கள் எல்லாம் அமெரிக்காவில் தான் இருக்குது. அதில் நான் சொல்லக்கூடியது சாட் ஜிபிடி, ஆந்த்ரோபிக்கோட கிளாட், அப்புறம் இருக்கவே இருக்குது கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், எக்ஸ்ஏங்கிற நம்ம இலான் மஸ்கோடைய கம்பெனி. இப்படி நீங்கள் எந்த பெரிய ஏஐ கம்பெனியை பார்த்தாலும் அது அமெரிக்காவில் உட்காந்துட்டு இருக்கு. அப்புறம் என்விடியா சிப், அடிப்படையான அந்த எலக்ட்ரானிக் சிப்பை பண்ணக்கூடிய நிறுவனம், அது அமெரிக்க நிறுவனம். இரண்டாவதாக உங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்றால் சைனாவை சொல்லணும். அவர்கள் ரொம்ப டிஸ்டன்ட் செகண்டில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்க எக்கச்சக்கமாக பணத்தை போட்டு மேலே கொண்டு வந்துடுவாங்க. ஏற்கனவே அமெரிக்க நிறுவனங்கள், இப்போ நான் சொன்ன நிறுவனங்களுக்கெல்லாம்
மாற்றாக நம்ம டீப் சீக்னு நமக்கு ஒன்று தெரியும், இந்த மாதிரி இன்னும் பல நிறுவனங்கள் இருக்குது. அவர்கள் ஒரு சீப்பர் அல்டர்னேட்டிவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது 2வது. 3வது தாய்வான். இந்த சிப் எல்லாத்தையும் டிஎஸ்எம்சிங்கிற கம்பெனி தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த சிப்பை மேனுஃபேக்சர் என்விடியா சிப்பை அவங்க தான் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் சாம்சங், அடுத்தது கொரியா. ஸோ அவங்களும் வந்து இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய அளவுக்கு வளரக்கூடிய நாடுகளாக இந்த 4 நாடுகள் இருக்குது. அது அவங்களுடைய பொருளாதாரத்தையே ஒரு தூக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அப்புறம் நெதர்லாண்ட்ஸ் எகெயின் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப முக்கியமான எக்யூப்மெண்ட்டை உருவாக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்காங்க. ஸோ இந்த நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் மற்ற நாடுகளுக்கு இல்லை. இந்தியா தன்னுடைய சாஃப்ட்வேர் கேப்பபிலிட்டியை பயன்படுத்தி ஓரளவுக்கு இந்த லெவலுக்குள்ளே வரலாம். அதாவது பயன்பாட்டுக்கு ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இருக்குன்னா அதை பயன்படுத்தி உங்களுடைய நிறுவனத்துக்கு தேவையான வகையில் வடிவமைப்பது அப்படிங்கிறதுல இந்தியா எப்பொழுதுமே முன் இடத்துல தான் இருக்கும், முதல் இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்தியா ஓரளவுக்கு தப்பிச்சிடும், இந்த மற்றது எல்லாத்தையும் விட்டுடுச்சுன்னா கூட. ஸோ இந்த இந்தியா இந்தோனேஷியா கோஆப்ரேஷன் வந்து ஏஐ ரிசர்ச் இன்னோவேஷன் அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஜிட்டல் எக்கானமி, இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் எல்லாம் வந்து இந்தியா பேசிக்கிட்டு இருக்கு. இந்தியா வந்து இந்த ஜாம் அப்படின்னு நம்மளுடைய ஒரு கான்செப்ட் நம்ம வச்சுருக்கோம். பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு, இதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம எப்படி வந்து நம்முடைய எக்கானமியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பிறருக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு இந்தியா வந்து ஏற்கனவே இதை பற்றி வெளில பேசிகிட்டு இருக்கு. இப்போ வளர்ந்த நாடுகள்லாம் வந்து இந்தியா கிட்ட வந்து இது போய் தொட மாட்டாங்க. அவங்க அதை பயன்படுத்திக்கலாம்னாலும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்தது ஒரு மிகப்பெரிய இடம் வந்து இந்தியா மேஜர் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னா அதோடைய எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின்ஸ். லோ டெக், ஆனால் அது உடைக்க முடியாத, ஹேக் பண்ண முடியாத ஒரு டெக்னாலஜி. ஸோ அதுலேயும் வந்து இந்தோனேஷியா ஆர்வம் காட்டியிருக்கு. சைபர் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், இது ஒரு ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பேஸ் கோஆப்ரேஷன், இது வந்து இந்தியா கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 2 கிரிட்டிக்கல் ஃபெயில்யூர் நமக்கு ராக்கெட் ஏவும் பொழுது வானிலையே வெடித்து சிதறிவிட்டது. அதை சரிப்படுத்தி இப்போ விரைவில் மீண்டும் நம்ம வந்து நம்முடைய சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் மூலமாக துணைக்கோள்களை, நம்முடைய செயற்கைக்கோள்களை கொண்டு போய் நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம வெகு சீக்கிரம் திரும்ப ஆரம்பித்து விடுவோம். கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேட்டலைட் டெக்னாலஜி வந்து பல விதங்களில் நம்ம மற்ற நாடுகளுக்கு உதவ முடியும். முக்கியமாக இந்த தொழில்நுட்பம் தன்னிடம் இல்லாத நாடுகளுக்கு. ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஹெல்த் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ்க்கு நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு முதன்மை இடம் இருக்கிறது. ஜெனரிக்ஸ் மேனுஃபேக்சரிங்லேயும் ஃபார்மா மேனுஃபேக்சரிங்லேயும் ரொம்ப மேஜர் ஸ்பேஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து ஐஐடி, ஐஐஎம் போன்றவற்றின் ஓவர்சீஸ் கேம்பஸஸ் நிறுவுறதில் ஒரு ஆர்வத்தை இந்தியா காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதில் வந்து அது எப்படின்னா வந்து ஐஐடிங்கிற பேரில் மட்டும் இல்லை, அந்த பொறுப்பையே ஒரு ஐஐடிக்கோ அல்லது ஒரு ஐஏஎம்கோ கொடுத்துட்றாங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ் வந்து ஆப்பிரிக்காவில் டான்சானியாவில் ஐஐடி மெட்ராஸோடைய ஒரு கிளையை நிறுவி இருக்கிறது. அதே மாதிரி அடுத்து ஐஐடி பாம்பே எல்லாருமே அந்த முயற்சியில் இறங்கிட்டாங்க. அதே மாதிரி ஐஐஎம் உடைய ஒரு கேம்பஸை நிறுவுறது அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டும் வந்து இப்போ இந்த எம்ஓயூவில் நடந்திருக்கு. அப்புறம் கலாச்சார ரீதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது பிரம்பணன் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவில் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதை கன்சர்வ் பண்ணுறது, இது வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் 1300 ஆண்டுகள், சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் எஸ்டிமேட் பண்ணுறேன். அந்த காலகட்டத்தில் இந்து மதம் அங்கே கோலோச்சி கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அங்கே ஒரு மாபெரும் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கும் இருக்கிறது. மேருமலையை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவது போல, எப்படி நீங்கள் வந்து கம்போடியாவில் அங்கோர் வாட் கோயில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில், பட் இந்தோனேஷியாவுக்கே உரித்தான இந்திய கலைமரபை எடுத்துக்கொண்டு இந்தோனேஷியா உள்ளூர் மாற்றத்தை செய்து ஒரு அற்புதமான ஒரு கோயில் ஒன்று அங்கே கட்டியிருக்காங்க. இந்த இடத்தையும் போராபுதூர்னு இன்னொரு இடம் இருக்குது இந்தோனேஷியாவில். அங்கே பௌத்த கலையை அப்படியே நீங்கள் பார்க்கலாம்.
இவையெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த பிரம்பணன் கோவிலை வந்து மாற்றி அதாவது கன்சர்வ் பண்ணுறது, அதை பாதுகாப்பது அப்படிங்கிறதுல ஒரு ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பிரம்பணன் கோவிலுக்கு பிரதமர் இப்போ 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 நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சற்று முன் தான் அவர் அங்கே போயிருக்காரு. போய் அங்கே இப்போ வந்து அப்படியே காவிக்கு மாறிட்டார். ஏன்னா நம்ம சிவன் கோவிலுக்கு போகிறோன்னு உடனே காவி உடை அணிந்து ஓம் நம சிவாயா என்கிற சத்தத்தோடு இங்கே எண்ணற்றவர்கள் வீட்டிற்க இங்கே ப்ராக்டிசிங் ஹிந்துஸ் அந்த நாட்டில் இன்று வசிக்கிறார்கள். ஸோ 2 நாடுகளுக்கும் இடையே, இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து அந்த கலாச்சார ரீதியிலான உறவு என்பதை வேறு தளங்களுக்கு எடுத்து செல்லலாம். ஏன் இதை இந்தியா இன்னும் ஒரு வேகத்தோடு செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எனக்கு பல ஆண்டுகளாகவே இருக்கிறது. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாங்கிறது வந்து இந்திய கலாச்சாரம் பரவி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட பகுதியை நாம் வந்து அதை தனித்து விட்டுவிட்டோம். நம்ம அவங்களோட கூட சேர்ந்து இயங்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்பது இப்பொழுது வந்திருக்கிறது. அதுதான் நம்ம வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவில் போகும் இடமெல்லாம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு அந்த நாட்டின் மிக உயரிய விருது ஒன்றை கொடுக்கிறார்கள். இதை வந்து கேலி பண்ணி தி கார்டியன் பத்திரிகையில் வந்து யாராவது எங்கேயாவது ஒரு அவார்டு கொடுக்குறாருன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே ஓடி போய் நின்றுடுவார். பலமுறை இந்த அவார்டு வந்து இதுதான் கொடுப்பது முதல் முறை, அல்லது இதுவரைக்கும் இந்த அவார்டை இந்த ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இவருக்கென்றே வேண்டுமென்றே எல்லா நாடுகளும் ஒரு அவார்டு ஒன்று உருவாக்கி இந்த பாருப்பா அவார்டு வரையா ஓடிவா ஓடிவா அப்படின்னு கூப்பிட்றாங்கங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கேவலமாக எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தி அவ்வளவுதான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னு விட்டுருவோம். அவார்டு கொடுக்கறது இவர் வந்து கேட்டு பெறுகிறாரா, அவர்களாகவே கொடுக்கிறார்களா, அந்த பார்ட்லாம் விட்டுடுவோம். இப்போ இந்த இதே எடுத்துங்களேன், பின்டாங் ஆதிபூர்ணா, அதுதான் வந்து அவார்டோடைய பேர். இந்த அவார்டு வந்து ஜவஹர்லால் நேருவுக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ நரேந்திர மோடிக்கு கொடுக்குறாங்க. இந்த அவார்டு வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுப்பதற்காகனு வைக்கிறது இல்லை. ஒவ்வொருவரும் ஜனாதிபதி ஆகும் பொழுது அவருக்கு இந்த அவார்டை, அந்த நாட்டின் ஜனாதிபதி ஆகும் பொழுது அவருக்கு இந்த அவார்டை கொடுப்பாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய நாட்டின் ஜனாதிபதியாக ஒருவர் வந்துவிட்டார் என்றால் அவர் நாட்டின் உயரிய ஒரு அந்தஸ்தை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கறது. நமக்கு தெரியும், ஜவஹர்லால் நேரு காலகட்டத்தில் இந்தோனேஷியா வந்து ரொம்ப ரொம்ப இந்தியாவோடு மிக நெருக்கமான ஒரு உறவை பேணியது. அப்போ தான் வந்து இந்த பாண்டுங் மாநாடு, நான் அலைன்டு மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் எல்லாம் அப்போ தான் உருவானது. அதில் வந்து ஜவஹர்லால் நேரு மிக முக்கியமான பங்கை வகித்திருந்தார். அது ரஷ்யா பக்கமும் இல்லாமல் அமெரிக்கா பக்கமும் இல்லாமல் அணிசேரா கொள்கை அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குறதுல அவர் ரொம்ப முக்கிய இடத்தை வகித்திருந்தார். அவருடைய இறப்புக்கு பிறகு அவருக்கு இந்த அவார்ட் போஸ்துமஸாக கொடுத்தார்கள். இங்கே இவர் வந்து உயிருடன் இருக்கும் பொழுதே அந்த அவார்டை தராங்க. இந்த அவார்டுக்காக போறாரு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அபத்தமானது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கிற அந்த கார்டை குவிக்காக பார்ப்போம். என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே படித்தது தான், பட் அவங்க ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒன்று வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ஸ்டீல் சப்ளை செயின், இது நம்பர் 1. 2வது மேரிடைம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. 3வது நான் ஃபெரஸ் மெட்டீரியல் ஒப்பந்தம். அந்த நாட்டுடைய ஒரு ஏஜென்சிக்கும் இந்தியா ஏஜென்சிக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்காங்க. நான் ஃபெரஸ் இன்க்ளூடிங் ரேர் எர்த் மேக்னெட், டெவலப்மெண்ட் ஆஃப் ரேர் எர்த் மேக்னெட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமா பிரம்மோஸ் சிஸ்டம், இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அஸ்த்ரா ஏர் மிசைல், அது பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயிலுக்கும் இந்தோனேஷியாவுடைய கிரக்கட்டாவ் ஸ்டீலுக்கும் இடையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்லாப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, அது ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து வான்வெளி ஆராய்ச்சிக்கான ஒப்பந்தம். 2 நாடுகளும் அமைதிக்கான காரணங்களுக்காக இப்போ என்ன சேட்டலைட் விடுறது, அதாவது ஆயுதங்கள் இல்லை, அமைதிக்கான ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நான் சொன்ன இந்த பிரம்பணன் டெம்பிள் காம்ப்ளெக்ஸில் யோக்யா கர்த்தாங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பிரம்பணன் டெம்பிள் காம்ப்ளெக்ஸுக்கு அதுக்கு வந்து 2 இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ 2 பேருமே விமானத்தில் பயணம் செய்து அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த எப்படி கன்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்கே போய் பேச போகிறாங்க, அங்கே நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அப்புறம் நான் சொன்ன இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டர்ஸ் பற்றி,
மெடிக்கல் ப்ராடக்ட் தொடர்பாக, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இந்தியாவும் இந்தோனேஷியாவுடைய நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுறாங்க. டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ்க்கான ஒரு ஒப்பந்தம், அப்புறம் பொதுவாக ரிசர்ச் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷனுக்கான ஒரு கோஆப்ரேஷன், ஹெல்த் ஒர்க் ஃபோர்ஸ் கொலாபரேஷன், ரியல் டைம் மேரிடைம் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். அப்புறம் இந்தியா வந்து 100 டன் ஹை குவாலிட்டி கோதுமை விதைகளை இந்தோனேஷியாவுக்கு வழங்க இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதாவது இந்தியா ஆராய்ச்சியின் மூலம் தயாரித்த அதிக ஈல்டு தரக்கூடிய கோதுமை, அதை விதை கோதுமையை இந்தோனேஷியாவுக்கு இந்தியா வழங்குகிறது. இதை வந்து நீங்கள் உங்களுடைய நாட்டில் நீங்கள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு. அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர், இதை பற்றி நேற்றுக்கு பிரதமர் பேசினார். பிரதமர் பேசும்பொழுது ரவீந்திரநாத் தாகூர் வந்து 1927 அங்கே போனது, அதை மையமாக வைத்து ஒரு கலாச்சார நிகழ்ச்சி நடத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், ஐஏஎம் பெங்களூருடைய ஒரு பிரான்ச்சை இந்தோனேஷியாவில் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் கொண்டு வராங்க. அது ஒரு ஒப்பந்தம் ஒன்று அதுக்காக. அதுக்கப்புறம் இந்தியா வந்து இங்கே இந்தியாவில் ஆரம்பித்து ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. எனக்கு இன்னும் அது அடைய வேண்டிய இடத்தை அடையவில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஓஎன்டிசி அப்படின்னு ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இப்போ எந்த அளவுக்கு பணப்பரிமாற்றத்தில் இந்தியாவுடைய யூபிஐ ஒரு உயரத்தை எட்டி இருக்கிறதோ அந்த உயரத்தை ஓஎன்டிசி இன்னும் எட்டவில்லை. அது வந்து சிறு குறு வணிகர்கள் கூட இதை பயன்படுத்தி எந்த இடத்திலிருந்து அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பொருட்களை விற்பனை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இது வந்து என்னை பொறுத்தவரை அடைய வேண்டிய தூரத்தை அடையவில்லை. ஆனால் அதில் அந்த இந்தோனேஷியா ஓப்பன் நெட்வொர்க்கோடு ஓஎன்டிசி ஒரு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துகிறார்கள். இறுதியாக இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷனும் இந்தோனேஷியாவுடைய எலெக்ஷன் கமிஷனும் இந்த ஓட்டிங் மெஷின் சம்பந்தமாக நாலேஜ் ஷேரிங், எக்ஸ்பீரியன்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அதை பற்றியெல்லாம் அவர்கள் இணைந்து பணியாற்றப் போகிறார்கள். இது வந்து அஃபீஷியலாக நமக்கு கிடைத்திருப்பது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறவாக பார்க்கிறேன். இதில் எது அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறதுனா உண்மையில் இந்த கலாச்சார ஒப்பந்தம் தான். ஏன்னா எந்த நாட்டோடு வேண்டுமானாலும் நீங்கள் போய் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். எந்த நாடாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். உனக்கு ஆயுதம் வேணுமா நான் தரேன், எனக்கு ஆயுதம் வேணும்னா நீ தா அப்படின்ட்டு. இப்போ இந்தியா வந்து பிரான்சிடமிருந்து ரஃபேல் விமானங்களை வாங்குகிறது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஏகப்பட்ட ஆயுதங்களை, முக்கியமாக ஏவுகணைகள் உள்ளே வரும்பொழுது அதை தடுக்கக்கூடிய தடுப்பரன்களை எல்லாம் வாங்குகிறது. ஆனால் நெருங்கிய கலாச்சார ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு நாடுமே சகோதர நாடுகள் அப்படிங்கிறது உண்மையான விதத்தில் சொல்லக்கூடிய மாதிரியாக யாரோட பண்ண முடியும்? இந்தியாவும் இஸ்ரேலும் மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இஸ்ரேலுடைய கலாச்சாரம் வேறு. அவர்கள் யூத மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இந்தியா ஒரு இந்து நாடு, பெரும்பான்மை இந்து நாடு. இந்த இரு நாடுகளுக்கு முடிய அங்கிருந்து வருபவர்களுக்கு இங்கே வந்து அந்த இஸ்ரேலிய யூத மக்களுக்கு இங்கே என்ன சினகாக்ஸ் எல்லாம் இருக்கா அவர்கள் போற்றி வணங்குவதற்கு? இல்லை. அதே மாதிரி இந்தியாவிலிருந்து பெரும்பான்மை இந்துக்கள் அங்கே போகும்பொழுது அங்கே என்ன கோவில் இருக்கிறதா? இல்லை. ஆனால் அதை தாண்டி மத ரீதியாக இரண்டு நாடுகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மாதிரி இஸ்லாம் பெரும்பான்மையாகவும் இந்துக்கள் அடுத்த எண்ணிக்கையிலும் இருக்கக்கூடிய மாதிரியான இந்தோனேஷியா போன்ற நாட்டில், இத்தனைக்கும் அவர்களுக்கு முஸ்லிம் பெரும்பான்மை நாடாக இருந்தாலுமே தங்களுடைய இந்திய பண்பாட்டு கலாச்சாரம், இந்து மதத்தை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை விடாமல் பின்பற்றி வரக்கூடியவர்களாக இருக்கும் இந்தோனேஷியா போன்ற நாட்டோடு இந்தியா கலாச்சார ரீதியில் ஒப்பந்தம் செய்து கொள்வது, இரண்டு நாட்டு மக்களும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து அவங்களுக்கு டச் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். அது நம்மை வேறு தளங்களுக்கு இட்டு செல்லும்.
நம்ம 2 பேருக்கும் காமன் த்ரெட்டுங்கிறது சைனா அப்படிங்கிறது புரிந்து கொண்டால் 2 நாடுகளும் வெகு தூரம் செல்லலாம். அதற்கான மிகப்பெரிய அடித்தளத்தை நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.